தமிழக நீதி கட்சி இங்க நாங்க வந்துட்டு 450 சமுதாயங்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 10-15 சமுதாயங்கள் தான் வந்துட்டு ஆட்சி அதிகாரங்களை சுபகமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையை மாற்றணும். அவங்க கிட்ட இருந்து பிடிங்கி கொடுக்கறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல, அதிகாரத்தை பரவலாக்குவதற்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் அந்த 10-15 சமுதாயத்துக்கு எதிரானவர்களும் கிடையாது. அனைவரும் இங்கே சமமாக இருக்க வேணும். மேட்டை பள்ளமாக்குறதுக்காக, பள்ளத்தை வந்து மேடாக்குறதுக்காக நான் வரல. பள்ளத்தையும் மேட்டையும் சமமாக்குவதற்கான புதிய கட்சியை தொடங்கியிருக்கேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, பவானி சாகர், மொடக்குறிச்சி, குமாரபாளையம், திருச்செங்கோடு, பரமத்தி வேலூர், கரூர், அரவக்குறிச்சி மற்றும் கிணத்துக்கடவு. இப்போ இந்த தொகுதிகள்லாம் வந்து உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படியே அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அந்த கொங்கு மண்டலம் பகுதியில் தான் அதிகமாக நீங்கள் சொன்னது. அந்த அதாவது ஒவ்வொரு கட்சிக்குமே வந்துட்டு ஒரு பேஸ் ஓட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த பேஸ் ஓட்டை பயன்படுத்தி தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். இன்றைக்கி சித்தாந்த ரீதியான அரசியல்லாம் நிறையா வந்து சிதறி போச்சு. இன்றைக்கி அரசியல் வந்து பண ரீதியாக போயிடுச்சு. அப்போ அந்த கோர் ஓட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஆட்சி அதிகாரத்தை செய்வாங்க. அப்போது நம்ம ஈஸியாக எந்த இடத்துல இருந்து கட்டி அமைக்க முடியும்? ஏதாவது ஒரு பெரிய பிம்பம் கட்டி அமைக்கிறதுனால ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கணும். அப்போது நான் இதுவரை என்னுடைய சமுதாய பணியில் நான் நிறையா நம்ம என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு செஞ்சுருக்கேன். அந்த நம்பிக்கையில் அந்த மக்கள் என்னோடு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10, 20, 25 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமுதாயத்தின் பின்னணியிலிருந்து வந்தவங்க. அந்த மக்களினுடைய ஆதரவோடு மற்ற மக்களுக்கான அரசியலை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்காகத்தான் 10 தொகுதியில் தொடங்கி இருக்குமே தவிர, தேர்தல் காலத்தில் இது 10, 20ஆகவும் மாறலாம், 40ஆகவும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். அடுத்து நடக்கக்கூடிய களப்பணியை பொறுத்து மாறும்.